அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். இன்று டிசம்பர் 3 சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம். இந்த தினத்திற்கான சிறப்புரையை ஆற்ற அழகப்பா பல்கலைக்கழக கல்வியியல் புல முதன்மையர் மற்றும் சிறப்பு கல்வியியல் துறை தலைவர் முனைவர் ஜே. சுஜாதா மாலினி அம்மா அவர்கள் நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி 90.8 இணைகிறார். அழகப்பா பல்கலைக்கழக சிறப்பு கல்வியியல் மற்றும் புனர்வாழ்வு அறிவியல் துறை சார்பாக அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி எங்கள் துறை சார்பாக மாற்றுத்திறனாளி குழந்தைகள் மற்றும் அவர்களை பற்றி ஒரு சிறு உரையாடல். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய உலக மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஐநா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய புள்ளி விவரப்படி 15% உலக மக்கள் தொகை ஏதோ ஒரு வகையான குறைபாடோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கூறுகிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 80%, அதுலேயும் அந்த 15%ல் 80% பேர் வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில் காணப்படுறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய புள்ளி விவரம். அடுத்து அந்த 80%லையும் 100 மில்லியன் மக்கள் தொகை குழந்தை பருவத்தில் காணப்படுது. அதாவது குறைபாடு அல்லது ஊனமுற்றோர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தை பருவத்தில் இருக்கிறவங்க 100 மில்லியன் இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுடைய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய புள்ளி விவரம். அதில் அவங்களுடைய உடல் ஆரோக்கியம், சமூகம் மற்றும் பொருளாதார ரீதியில் அவங்க ரொம்ப பின்தங்கி இருப்பதாக ஐநா சபை தெரிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 3ஆம் தேதி மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஐநா சபை டிசம்பர் 3ஆம் தேதியை சர்வதேச மாற்றுத்திறனாளிகளுக்கான நாளாக அறிவிச்சிருக்காங்க. இதில் அவங்க விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது. ஐநா சபை 2006ஆம் ஆண்டு இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு உரிமை சட்டத்தை உருவாக்குனாங்க. பல்வேறு விதமான உரிமைகள், அதாவது கல்விக்கான உரிமைகள், வேலை வாய்ப்பிற்கான உரிமைகள், ஆரோக்கியத்திற்கான உரிமைகள் மற்றும் பல்வேறு வகையான சமூக பங்கெடுப்பிற்கான உரிமைகள் என்று பல்வேறு வகையான உரிமைகளை அந்த சட்டம் இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு வழங்கியிருக்கு. அந்த ஐக்கிய நாடுகள் சபையில் எந்தெந்த நாடுகள் உறுப்பினர் நாடுகளாக இருக்கிறதோ அந்த நாடுகள் அனைத்தும் இந்த சட்டத்தை செயலாக்கம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு கீழே நம்ம இந்தியாவிலையும் இந்த டிசம்பர் 3ஆம் தேதியை மாற்றுத்திறனாளிகள் நாளாக அறிவித்து நாம் சீரும் சிறப்புமாக கொண்டாடி வருகின்றோம். மாற்றுத்திறனாளிகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவங்க 2030ஆம் ஆண்டுக்குள்ளே வரக்கூடிய அந்த நிரந்தரமான நீட்டிக்கப்பட்ட ஒரு வளர்ச்சியான குறிக்கோளை நோக்கி நாம் செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் பல்வேறு முனைப்போடு பல்வேறு செயல்பாடுகளையும் திட்டங்களையும் இன்னைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. மேலும் இந்த நாள் எதற்காக நம்ம அனுசரிக்கிறோம் அப்படின்னா, மாற்றுத்திறனாளி குழந்தைகள் சமூகத்தோடு ஒருங்கிணைந்து அவர்கள் பங்கெடுத்து அவர்களுடைய திறமைகளையும் வெளிக்காட்டி அவர்கள் சமூகத்தில் தன்னிச்சையாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை அடையணும் அப்படிங்கிற குறிக்கோளோடு தான் இந்த நாளை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, இச்சமூகத்தில் அவர்களுக்கான சம உரிமை பெற்றுத்தருவதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒரு சிறந்த நாளாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு கொண்டாட்டத்திற்கான மைய கருத்து ஐநா சபை அறிவிச்சிருக்கு. அதாவது ஐநா சபையினுடைய அறிவிப்பின்படி அந்த மைய கருத்து என்ன அப்படின்னா, கோவிட் காலத்தின் பிந்தைய உலகத்தில், அதாவது கோவிட் முடிஞ்சிருச்சு, இப்போ இது அதனுடைய அடுத்த ஸ்டேஜ், அதாவது போஸ்ட் கோவிட் ஸ்டேஜ்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த கோவிட் காலத்தின் பிந்தைய உலகத்தில் இந்த மாற்றுத்திறனாளி மாணவர்களை எவ்வாறு பங்கெடுக்க செய்து அவர்களை தலைமை பண்பில் சிறந்தவர்களாக உருவாக்கி அவர்களை உள்ளடக்கி சம வாய்ப்பு பெற மற்றும் தனித்துவமாக செயல்பட மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவைப்படும் அனைத்து திறன்களையும் நாம் வளர்க்க வேண்டும் மற்றும் அவர்களுக்கான விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்ற முனைப்போடு தான் இந்த மைய கருத்தை ஐநா சபை அறிவித்துள்ளது. ஸோ இதன் மூலம் மாற்றுத்திறனாளிகள் இச்சமூகத்தில் தங்களுடைய பங்களிப்பை ஏற்படுத்தி அவர்களிடையே தலைமை பண்புகளை வளர்த்து ஒவ்வொரு துறையிலும் அவர்கள் சிறந்து விளங்க இச்சமூகத்தில் நம்மால் என்ற அளவு கை கொடுக்க வேண்டும் என்று சக மனிதர்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு
அழகப்பா பல்கலைக்கழக சிறப்பு கல்வியியல் மற்றும் புனர்வாழ்வு அறிவியல் துறை இன்று டிசம்பர் 3ஆம் தேதி அழகப்பா பல்கலைக்கழக வளாகத்தில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளை அழைத்து அவர்களுக்கான திறமைகளை வெளிப்படுத்தி இச்சமூகத்தில் அவர்களுக்கான அங்கீகாரத்தை ஏற்படுத்த மிகவும் முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. மேலும் நம்ம இந்திய அரசாங்கம் 2016ஆம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை சட்டத்தை இயற்றி மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகளை வழங்கிட வழிவகை செய்துள்ளது. ஆகவே இந்த சட்டத்தின்படி நம் இந்திய அளவில் 21 வகையான மாற்றுத்திறனாளிகள் அங்கீகரிக்கப்பட்டு அடையாள அட்டை வழங்கி அவர்களுக்கான நலத்திட்டங்களையும் சேவைகளையும் பெறுவதற்கு வழிவகை செய்துள்ளது. மேலும் அரசாங்க வேலைவாய்ப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு 4% அறிவித்து சட்டம் அவர்களுக்கு பொருளாதார தனித்துவத்தை நிலைநாட்டியுள்ளது. பல்வேறு வகையான மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய துறையில் சிறந்து விளங்கி செயல்படுவதற்கான பல்வேறு உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை அரசாங்கம் பல்வேறு நலத்திட்டங்கள் மூலம் அவர்களிடம் கொண்டு சேர்க்கிறது. ஆகவே பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் மேலும் வலுவடைந்து அவர்களை ஊக்கப்படுத்தி இச்சமூகத்தில் ஒன்றிணைந்து செயல்பட அவர்களை பங்கெடுக்க வேண்டும், தலைமை பண்புகளை எடுத்து அவர்கள் இச்சமூகத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தின் கீழ் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளின் நோக்கம் நிறைவேற அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நேயர்கள் அனைவரும் தங்களால் முயன்ற உதவிகளை செய்திடுமாறு அழகப்பா பல்கலைக்கழக சிறப்பு கல்வியியல் துறையில் சார்பாக வேண்டுகோளை விடுக்கிறேன். நன்றி, வணக்கம். சர்வதேச மாற்றுத்திறனாளிகளின் தினத்தையொட்டி அழகப்பா பல்கலைக்கழக கல்வியியல் புல முதன்மையர் மற்றும் சிறப்பு கல்வியியல் துறையின் தலைவர் முனைவர் ஜே. சுஜாதா மாலினி அம்மா அவர்கள் நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் வாயிலாக பகிர்ந்த கருத்துக்களை கேட்டோம். மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி.